டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து இன்றைக்கி 6 சரிங்களா, 6 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம 1 மணிக்கு கொடுத்த ரிசல்ட்டில் வந்து நமக்கு 0 ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிருக்கு பி போர்டில். அதே மாதிரி வந்து 6 9 நம்பர் 2 நம்பருமே நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கணும் பார்க்கலாம். சரிங்க, இந்த 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் கிடைக்குது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, இதில் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட 3 ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 269 02. சரிங்களா, அதே மாதிரி அடுத்தது வந்து 635 435 09. இதுதான் வந்து நமக்கு போய் அடிக்கப்பட்ட நம்பர் 1 மணி ஷோவில். சரிங்களா, இந்த 1 மணி ஷோவில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இதுதான். இதில் நம்ம வந்து பி போர்டு சூப்பராக பி போர்டில் ஒரு 0 தான் வரும், பார்த்தா அது மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி 9 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அது மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னா என்ன மாதிரிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர்கள் 6 மணி ஷோவுக்கும் நமக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். 3 நம்பருமே ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தான் இருக்குது, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த 3 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதாங்கிறது பாருங்கள். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இப்போ இந்த ட்ராவில் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா, உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி சி போர்டு என்ன வருது. சி போர்டில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது, ஒரு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது. பி போர்டில் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது, ஏ போர்டில் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது. 3 டிஜிட்டும் இந்த வாட்டி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் அது எந்தெந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் நான் 3 நம்பரில் எந்த நம்பர் கொடுக்க போகிறோங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம கரெக்டாக கொடுக்குறோம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 9 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏங்க 9 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு இன்னமும் 5க்கு திரும்ப 9 நம்பர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இருக்கான்னு பாருங்கள், உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 5க்கு 9 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஆனால் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. திரும்ப வந்து 9 நம்பரை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக வந்து 9 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 5 9ன்னு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9 5 5ன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி 5 5 9ன்னு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்பர் எப்போயுமே வந்து இதுலேருந்து ஓல்டு ரிசல்ட்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அப்படி கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் 9 நம்பர் 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 இப்படி வரிசையாக வந்திருக்கும். அப்படி இப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதான்னு பாருங்கள், இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 நம்பருக்கு 9 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டான நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 8ஆம் நம்பர் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல 8, அதாவது 5க்கு 8ன்னு வரணும், இல்லைன்னா 5க்கு 9 தான் வரணும். எனக்கு தெரிஞ்சது 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய மாதிரிமா இருக்குது, வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர், 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், இதே பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 9 வரணும் அல்லது 5 8 வரணும். 5க்கு 9 5க்கு 8ங்கிற அந்த 2 நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும். வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. மேபி உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள், வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். எதுக்காக 1ஆம் நம்பர் வருது அப்படின்னா, 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஆட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எது 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 0க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 0க்கு 1 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது. 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான் எனக்கு அதிகபட்சமாக ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பர் 5ஆம் நம்பர். எப்படிங்க 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா, 5ஆம் நம்பர் கொஞ்சம் நம்ம கொடுக்குற நம்பரையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 3 நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா, அது தகுந்த மாதிரி வைங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0க்கு 5 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதாவது
0க்கு 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லை அப்படின்னா 0க்கு 1. புரியுதுங்களா? அந்த 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் 2ல் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக நம்ம காலத்தில் உண்டு. அதே மாதிரி 8, 9ங்கிற இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு தரேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர், அதாவது நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, இப்போ வந்து சி போர்டில் நமக்கு 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. 9 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 9 நம்பருக்கு மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, ஒரு 3 நம்பரை எதிர்பார்க்குறோம். 3 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எதனால் அப்படின்னா 9க்கு 3ங்கிறது எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அந்த மாதிரி 9க்கு 3 அப்படிங்கிற நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதனால தான் அந்த 3 நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதாவது 913, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 813, அது இல்லைன்னா 953, இந்த மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இது மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம். 913, 813 இந்த மாதிரிலாம் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு பி போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏ போர்டில் வந்து 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம், சரிங்களா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9க்கு 2ன்னு ஆடுவாங்க. அப்படி 9க்கு 2ன்னு ஆடுறனா கூட ஓரளவுக்கு மறுபடியும் நமக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 9க்கு 2 தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். 9க்கு 2 உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கணக்கில் வருதான்னு பாருங்கள். 913, அதே மாதிரி 852 இந்த மாதிரி மெத்தடில் அது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆல் போர்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர் இருக்குது, 9 நம்பர் இருக்குது. எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா ஒரு 5ஆம் நம்பர் தான் எனக்கு வரணும்னு தோணுது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருது. இது உங்களுக்கு கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் அப்படியே செட்டாக பிரித்து வச்சா கூட போகும். இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி 913 வைக்கிறேங்க, இல்லை 813 வைக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட ஓரளவுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 மணி ஷோ 8 மணி ஷோ 6 மணிக்கு, அதனால் வெயில் பார்த்தலாம். சரி, இந்த 8 மணி ஷோவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் இருக்குன்னா 931 இல்லையா? 319, அதே மாதிரி 635 சரிங்களா? இதுதான் நமக்கு கிடச்சது. 2, 4, 5 ஓகேங்களா? இந்த நம்பரை பேஸை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம், சரிங்களா? எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 2ஆம் நம்பருக்கான அதிகபட்சமாக இருக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 2ஆம் நம்பர் எதனால் 2ஆம் நம்பர்னால் 5க்கு 2 அப்படிங்கிற நம்பர் எனக்கு செட் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 5க்கு 2ன்னு வருது. அது 6 மணி, சரிங்களா? அது இந்த மாதிரி வந்தால் கூட எடுத்துங்க. 16, அதே மாதிரி 5ஆம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதுனா 5ஆம் நம்பர் திரும்ப ஒரு 5ஆம் நம்பர் திரும்ப எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி காமிக்குது. அந்த மாதிரி நம்பர் சி போர்ட்லேயே வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பேசிக்காக வரக்கு எப்போருக்கு 2, 5ங்கிற நம்பர் கொடுக்குது. அதாவது 20 இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப இந்த கணக்கு வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அதே உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். ட்ரை